இன்னைக்கு நம்ம மம்மி தமிழ்ல ஆரஞ்சு கப் கேக்ஸ் சாக்லேட் சென்டரோட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளஃபியான பேட்டரை ரெடி பண்ணிடலாம். இதில் நம்ம கேக் செய்யும்போது ரொம்ப ஏரியாவும் ஸ்பஞ்சியாகவும் வரும். சரி வாங்க கப் கேக்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை கூட 80 கிராம் வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு வெண்ணெயை நல்லா கட் பண்ணி விட்டுடலாம். பேக்கிங்க்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் விஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். மீடியம் ஸ்பீடில் வெண்ணெயையும் சர்க்கரையும் நல்லா விஸ்க் பண்ணி விட்டுடலாம். கண்டிப்பாக மீடியம் ஸ்பீடில் தான் இருக்கணும். நான் இப்போது ஸ்பீட் 2 இல்லைனா 3 அது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். மொத்தம் 5 இருக்குது. பட்டர் நல்லா பேலான கலர் வர வரைக்கும் நம்ம விஸ்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அப்பப்போ பவுலோட சைட்ஸையும் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம முட்டையை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு முழு முட்டை, அதுக்கப்புறம் இன்னொரு முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். முதல்ல ஒரு எக் ஒயிட்டை சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறமா அடுத்த எக்கை நம்ம சேர்த்துட்டு விஸ்க் பண்ணலாம். நல்ல ஒரு ஹோமோஜினஸ் மிக்ஸ்சர் இப்போ நமக்கு கிடச்சிடுச்சு. கப் கேக்கோட ஃப்ளேவருக்கு 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். வெனிலா எசன்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம ஸ்கிப் பண்ணோன்னா எக்கி டேஸ்ட் கிடைக்கும் கப் கேக்கில். 1/2 டீஸ்பூன் ஆரஞ்சு எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு தடவை விஸ்க் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆரஞ்சு எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஜூஸ் போடுற ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அந்த ஜூஸை கூட நம்ம தண்ணி விடாமல் சேர்த்துக்கலாம். இப்போது ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. 160 டிகிரிஸில் பேக் மோடில் 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு பவுலில் சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, 1/8 டீஸ்பூன் சால்ட், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பட்டர், அது கூட ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் வெட் இன்க்ரீடியண்ட்டும் ஆல்டர்னேட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரை இன்க்ரீடியண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்கும் போதும் ட்ரை இன்க்ரீடியண்ட் வச்சு முடிக்கணும். வெட் இன்க்ரீடியண்ட்டுக்கு நம்ம 1/2 கப் மில்க் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல இப்போ நம்ம பட்டர் மிக்ஸ்சரோட ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஸ்பீடில் விஸ்க் பண்ணதுக்கப்புறமா வெட் இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கப் பால் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். இந்த ப்ரொசீஜரை இன்னும் 2 தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக மில்க் சேர்க்கும்போது 2-3 ட்ராப்ஸ் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம்.
இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். மீடியம் ஸ்பீடில் விஸ்க் பண்ணலாம். ரொம்ப லைட் அண்ட் வெல்வெட்டியான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போது ஒரு மஃபின் ட்ரேயில் பேப்பர் லைனர்ஸை வச்சிடலாம். கப் கேக் லைனரில் பாதி பேட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா சின்ன மில்க் சாக்லேட் சங்கை போட்டுடலாம். திரும்ப கொஞ்சம் பேட்டர் சேர்த்து கவர் பண்ணிடலாம். ஓடிஜி ப்ரீஹீட் ஆன உடனே நம்ம மஃபின் ட்ரேயை உள்ளே வச்சிடணும். $160 பேக் மோடில் 15 minutes பேக் பண்ணி எடுத்தோன்னா கப் கேக் ரெடி. நான் இப்போது பேக்கிங் வீடியோஸில் சொல்கிற விஷயம், குவாலிட்டியான இன்க்ரீடியன்ஸை சூஸ் பண்ணால் நமக்கு கேக் ரொம்ப எம்மியாக வரும். போன் அப்பெட்டி. ஒருவேளை நீங்கள் இந்த கப் கேக்ஸை ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாய்.